நமக்கு பவர் வீலி அவளின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் காய்ஸ். ஆனால் சும்மாவே தூக்குது. இப்போ தெரியுது இந்த வண்டியோட பவர் என்னென்னு. இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் ஹயபுசா கூட விளாடாதீங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ். எவ்வளோ வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை வச்சுட்டு இது வந்து வீல் லிஃப்ட் ஆகுதுன்னா வேறு லெவல். லிஃப்ட் கண்ட்ரோல் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். பா மனுஷனாயா நீ? பெரிய அப்பன், எல்லாத்துக்கும் உங்கள் அப்பன் தான் நீ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஜே ஸ்குவாட், எம்ஜே சேனல். ஸோ இந்த ரெண்டாவது ரைட் வீடியோ தான் பற்றி பார்க்க போகிறோம். ஹயபுசா ரைட் ரிவ்யூ, ரைட் வீடியோ. அதுக்குள்ளே யாரோ கால் பண்ணுறாங்க, பேசிட்டு ஆரம்பிப்போம். ஸோ ஹயபுசா ஜென்ரேஷன் 3 2022-23 மாடலோட பைக்கு ஒன்று இப்போ தான் இது ஒரு 1 hour கூட இல்லை, பிக்கப் பண்ணி கஸ்டமர்ட்டு வாங்கிட்டோம் நம்மளுது. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே இல்லை, பிக் டேடியை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்ம கேரக்டரிஸ்டிக் செட் ஆகுமா அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 1300cc பெரிய பைக்கில் தான் உட்காந்துருக்கோம் இப்போ. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 மோட்டோ, பிடி மோட்டோவோட டியூன் இருக்குது. லெக்ஸ்டெக்கோட இன்லைன்லேருந்து வர, ஹெட்டர்லேருந்து வர ஃபுல் சிஸ்டம், டியூவல் 422 அது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓகே, இந்த லுக்கு, அது சென்சார்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. பழைய ஹயபுசா தான் ரொம்ப முன்னாடி ஓட்டியிருக்கேன். ஜென்3 வந்து நான் அவ்வளோ பெருசாக ஓட்டினதில்லை. ஸ்டார்ட் பண்ணுவோம். சவுண்டே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது சவுண்டு. எல்லா இன்லைன் ஃபோட இந்த இறைச்சல் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு பேஸோடு கொடுக்குற சவுண்டு தான். காட்டு ஆங்கிள் வச்சுக்கலாம். ஓகே சரி கைஸ், அப்படியே ஸ்லோவாக பேசிட்டு மூவ் பண்ணிட்டு போவோம். ஓகே, க்ளவுஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, லெஃப்ட் வந்து ஹைட்ராலிக்கு, சேம் டுக்காட்டி டைப் மாதிரியே 2 சைடுமே ஹைட்ராலிக் ஆயிலில் இருக்கும். அப்பா எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரு. நம்ம அங்கே போய் மாறிக்கலாம். யூட் அடிக்கிறவங்கள வெடிச்சு போயிடும். இங்கே ஒரு கட்டு இருக்குது, இங்கே யூட் அடிச்சிக்கலாம். ஸோ 2021லேருந்து ஜென்ரேஷன் 3 வந்துச்சு. இது ரீசெண்டாக வந்த மாடல் தான். ஸோ பேஸ் பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது, எல்லா சென்சாருமே இதில் இருக்குது. இந்த ஆங்கிள் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பக்காவான ஆங்கிள் இது. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் ரைட்டில் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டு மாற்றி இருந்தாலும் போக பழகிக்கலாம். அழுத்திட்டா க்ரூஸ் வந்துடும், அழுத்திட்டா செட் ஆகிடும், அவ்வளோதான். செம்ம ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்டேபிள். ஹலோ சொல்லுங்கள், யார்? புரியல. சரி ஓகே ஓகே ஓகே. ஆ
லார்ஜாக இருக்குது. இப்போ 1300 சிசி. நானும் வண்டி வெயிட்டு கொஞ்சம் இனிஷியலாக வந்து அந்த புல் இருக்காது, அது வந்து டாப்பில் அடிக்கும், நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தா ரொம்ப ரகடு வண்டி, ஃபுல் ரகடு தான் வண்டி. பிரேக்ஸ் தான் இருக்கு. விஜய் சித்து லாக்ஸ்னு இதில் போட்டு வச்சுருக்காங்க பஸ்ஸில். ஃபன் பண்ணிட்டே போவாங்க போல், அதனால அந்த பஸ் வந்து ட்ராவல் பஸ்ஸு போல் ஃபுல்லாக வைப்லேயே இருப்பாங்க. அதை மீன் பண்ணுறதுக்கு தான் விஜய் சித்து லாக்ஸ் போட்டிருக்காங்க. விஜய் சித்து லாக்ஸ்னால் வைப் தான் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்களும் அப்படி தான் போவோம், எங்கே போனாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கசின்ஸ் எல்லாம் வைப்லேயே இருக்கும். தம்பி தரேன், நம்ம வீடியோ எடுக்கிறாப்புல. ஐஃபோனு கை கழுவி கீழே வந்தால் செமையாக இருக்கும். மாத்திர ஏகப்பட்ட மோடு இருக்குது. யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 எல்லாமே இருக்குது. ஏபிசி பவர் இருக்குது, ஹை பவரில் இருக்குது, ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது, லிஃப்ட் கண்ட்ரோல் இருக்குது, இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் இருக்குது, எல்லாமே மோடு இருக்குது. கீழே வோல்ட்ஸ், பேட்ரி வோல்ட்ஸ் இருக்குது.
வெயிட் பண்ணுவோம், நின்னதுக்கப்புறம் போவோம். கண்ணாடியில் காண போயிட்டாங்க. ஒரு கியர் மிஸ் பண்ணால் கூட இவ்வளோ ஸ்பீடாக இருக்குப்பா. காருக்கு என்ன டார்க்கில் இருக்குன்னு தெரில, எனக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரில சுத்தமாக. ஏன்னா ஃபுல்லாக விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் இருக்கனால ஓட்டுறதுக்கு ஒன்றுமே தெரில. எல்லா பைக்கையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளாக ஹயாபுசா வந்து ஜென் 3 வந்து ரொம்ப நாளாக எனக்கு இருந்துச்சு. எப்படி இருக்கும் ஓட்டுறக்கு, ட்ரிப்பு போகும்போது அவுட்லுக் ப்ரெசன்ஸு, ஓட்டுற ஃபீலு, இன்னர் ஃபீலிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த பைக்கை நான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து என்னென்னா நிறையா பைக் வச்சுக்கிறத விட நிறையா பைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நமக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். என்னை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஆகிட்டோம். மோட்டோ பைக்ஸ், வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் எதுனாலுமே வந்து நமக்கு வந்து ஆசையே அடங்க மாட்டேங்குது. எல்லாம் வித்தியாசமான பைக்ஸு, இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு இது நேக்கடு, சூப்பர் ஸ்போர்ட்டு, டூரிங்கு, டாடி, பிக் டாடி, இந்த மாதிரி எல்லா பைக்குமே நம்ம வந்து ஓட்டணும், வச்சுக்கணும்னு ஆசை. ஸோ அந்த வகையில் வந்தது தான் இப்போ ஹயாபுசா. எனக்கு தெரிஞ்சு 26வது வண்டியோ 27வது வண்டியோன்னு தெரில. சூப்பர் பைக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 பைக் கிட்ட மாற்றியாச்சு நம்ம. ஸோ எல்லாமே என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஓனர் யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சும்மா எடுத்தோம் இல்லை, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராபேக்ஸ் ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அப்கிரேட் போவோம் நம்ம. எங்கே வராங்கன்னு தெரியல. பண்ணி நான் ஸ்லோ ஒரே ஒரு ஸ்டெச்சு தான் இருக்கணும், அதிலே காணப்பட்டாங்க. பின்னாடி வராங்க. நிறைய ஆக்சரிஸ் வந்து சூப்பராக போட்டிருக்காரு கஸ்டமர். இந்த வண்டிக்கு மேட்சிங்காக ரெட்டு பார் அண்ட் வெயிட்ஸு, அப்புறம் ஆயில் கேபினட்ஸு, இன்னும் நிறைய போட்டிருக்காரு.
பெரிய வண்டி ஓட்டுற மாதிரியே தெரில, அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஹேண்ட்லிங்கு. வெளியேருந்து பார்த்தா எத்தாசோட வண்டி, உள்ளே ஓட்டும் போது குழந்த மாதிரி இருக்குது. வெளியே இறங்கி பார்த்தா தெரியும், ஏன்னா அதே நமக்கே 5 மடங்கு வண்டி சைஸ் இருக்கும் போல் அப்படின்னு. பசிக்குது, போய் சாப்பிடுவோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு பவர் வீலி அவளின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் காய்ஸ். ஆனால் சும்மாவே தூக்குது. இப்போ தெரியுது இந்த வண்டியோட பவர் என்னென்னு. இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, அதுவும் ஹயபுசா கூட விளாடாதீங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது காய்ஸ். எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை வச்சுட்டு இது வந்து வீல் லிஃப்ட் ஆகுதுன்னா வேறு லெவல். லிஃப்ட் கண்ட்ரோல் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். அப்பா மனுஷனாயா நீ, பெரிய அப்பன், எல்லாத்துக்கும் உங்கள் அப்பன் தான் நீ. ஜாப்பனீஸ்காரன் தான் கொய்யால. அது அவனோட ப்ரைஸிங்க்கு அடிச்சிக்கவே முடியாது இந்த வண்டியெல்லாம். 21 லட்ச ரூபா கூட இல்லை, 20 to 21 ரூபா தான் ஆன் ரோடு இன்றைக்கி நினைக்கிறேன், எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் என்ன அளவுக்கு வண்டியை கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டு ப்ளஸ் டூரர் ப்ளஸ் வந்து நல்ல இன்லைன் 4 இருக்கிற ஹை பவர் வெஹிக்கிள். சிசி 1300, GSX 1300. ஜிக்ஸரும் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி ஜிக்ஸர் நல்ல ஒரு பவரான வண்டி. ஏன்னா அது கத்தி மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் பெருத்த பசுமாடு மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கார்னர் தான் பண்ண முடியாது, படுத்துக்கிட்டே இல்லை பெண்டு போட்டு நீ அவுட்லாம் பண்ண முடியாது. பட் இது நல்ல வண்டி. பவரில் ஏறுது, பட் அந்த அளவுக்குலாம் பயமுறுத்தலை. டுக்காட்டி அளவுக்குலாம், டுக்காட்டிலாம் ஓட்டினா என்ன ஆயிருக்கும் அப்போ? உஷா இந்த பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வண்டியை வாங்கி. நல்ல பவர், நல்ல ஸ்டேபிள், நல்ல ஒரு ராக்கெட் மிசைல் லான்ச் மாதிரி இது. அப்பா எவ்வளோ பஸ் இருக்காங்க கனலில் பாருங்கள், நான் தெரியவே மாட்டேங்கிறேன். சூடு சுத்தமாக தெரில, ஏன்னா இந்த சேஸில் தான் வச்சோன்னா சூடு லைட்டாக தெரியுது. சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள் ஆண்டி, என்ன வேணும்? நீ வேணும் டயரில் படுத்துக்கங்க, உங்களை வச்சு போன் அவுட் பண்ணுறேன். ஓகே சாப்பிடுவோமா? ஓகே, இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம் நம்ம. ஆகுது ஆனால் ரொம்ப புஷ் பண்ணி ஆகணும்.
ஆமாம் ரொம்ப புஷ் பண்ணல இல்லை கிளச்சு நல்லா அழுத்தி தான் செகண்ட் கியர் ஏறுது. இது நார்மலாக இந்த பைக்கில் முறுக்குனா லைட் அவுட் ஆயிடும். இல்லைடா லிஃப்ட் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணாண்டா வண்டி வீலி எந்திரிக்கும். ட்ராக்ஷன் மட்டும் இல்லை எல்எஃப்னு இருக்குல்ல லிஃப்ட் கண்ட்ரோல் அதுவும் ஆஃப் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு லிஃப்ட் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணல, ட்ராக்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பண்ண பார்த்தேன். ஃபஸ்ட்டு கியர் பவர்லி ஆகுதுடா, பயமுத்துற அளவுக்குலாம் இல்லை. இப்போ இவ்வளோ பண்ணி 13 வருது, மெதுவாக ஓட்டினா 18 வந்துடும் ஐசியா. 18 வரும் எனக்கு தெரிஞ்சு, கரெக்டாக 120 ஓட்டினா. ஓகே கேஸ், இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். ஸோ see you next video. பாய். அப்படியே நம்ம புசா அவுட்லுக் காமிப்போம். ஃபுல் எம்ஜே ஸ்குவாட். இந்த ஆண்டி அடிச்சு தோத்துங்க. ஸோ வின்ஷீல் பியூக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த ஆண்டி வந்து இந்த ஆண்டிக்கு பழி வாங்குறதுக்காகவே நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன். ப்ரோ திறந்து வை ப்ரோ, இது மிரர் இந்த மிரர் வந்து இது பண்ணக்கூடாது. இல்லை ப்ரோ திறந்து வைக்கணும் ப்ரோ. ஸோ இந்த வண்டி வந்து பிடி மோட்டோ செக்யூரிட்டி இருக்கார்ல, பிடி மோட்டோ பழைய ஒன்று டியூன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா பியூக் வைசரு, பியூக்கோட ஆரஞ்சியோட ஸ்லைடர்ஸ், அப்புறம் லெக் ஸ்டாக்கோட ஃபுல் சிஸ்டம் கார்பன் ஃபைபர், எக்ஸாஸ்டட் டியூவல் வருது. பின்னாடி வியூ பாருங்கள். டயர் வந்து இப்போ பிராண்டியோட செம்ம நல்ல ஒரு ப்ரைஸு நமக்கு கிடச்சிது. சூப்பர். என்னடா வாங்கினவனை விட்டுட்டு வெறும் வண்டி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? வாங்கணும் எடுங்கடா. செம்ம கலரில் செக்ஸி கலர். ஐ லைக் திஸ் பைக் ஆக்சுவலி. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஓகே கேஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் ரைட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் வந்து விக்கி வச்சு செய்கிறதே இருக்குது. விக்கி வந்து என்ன வளர்க்குனாலும் மேலே எந்திரிக்காது. ஆனால் வந்துடுவான். ஐயா புதுசாக விக்கி அவன் டென்னார் பவரு மயிருன்னு வந்துடுவான். இங்கே அவன் 500 தரேன்னு சொல்லியிருக்கான்ல, போட்டுக்கலாம் வேலை முடிச்சு அவ்வளோதான். ஓகே கேஸ், போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இப்போ தசோடு இருக்குது பாருங்கள். வெளியே பார்க்கும்போது தசோடு இருக்குது, ஓட்டமும் ஒன்றும் தெரில. ஓகே see you next video. திருப்பி சொல்லேன் see you next video. Bye bye, டாட்டா.